ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிப்பிக்காளான் செய்கிறது பார்க்கலாம். சிப்பிக்காளான் வந்து ரொம்ப ஈஸி சமைக்கிறதுக்கு. என்னென்னு சொன்னால், கடையில் சிப்பிக்காளான் வந்து சூப்பர் மார்க்கெட்டு அந்த மாதிரிப்பட்ட இதுகளெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க. அதில் நம்ம இன்றைக்கி ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கிறோம். ஒரு பாக்கெட் தான் இருந்துச்சு கடையில். ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்துருக்குறோம். ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து அதை கழுவி கொஞ்சம் பெருசாக இருக்கிறத 2-3 கட் பண்ணி வச்சுருக்குறோம். அப்புறம் வந்து கொஞ்சம் இப்போ வானலியில் அந்த பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா இது போட்டுக்கிட்டு அப்புறமாட்டு கொஞ்சம் கருவேப்பிலை வேகிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கிறோம். நம்ம இந்து உப்பு யூஸ் பண்ணுறோம், ரொம்ப நல்லதும் கூட. அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னாக்கு இஞ்சி பூண்டு இது கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் நிறையா போடலாம். இஞ்சி நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கறி குழம்பு மாதிரி அந்த வாசனை வந்துடும். அதனால் இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அந்த பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு சொன்னாக்கு ஒவ்வொரு மசாலாக்களும் போடலாம். இன்னும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் ஜீரகப்பொடி கொஞ்சம், அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு தேவையாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் மல்லிப்பொடி கூட போட்டுக்கலாம். மல்லிப்பொடி கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், எல்லா மசாலையிலும் கொஞ்சம் கொஞ்சம். நான் அவங்கவுங்க ஒரு அளவு வச்சுருப்போம். ஏன்னா சிலவங்க கொஞ்சம் கரம் மசாலா கூட போட்டுக்குவோம், சிலவங்க கொஞ்சம் மல்லிப்பொடி கூட போட்டுக்குவோம், சிலவங்க ஜீரகம் கூட போட்டுக்குவாங்க. மிளகாத்தூள் நார்மலாக காரத்துக்கு பார்த்து போட்டுங்க. ஏன்னா ஆல்ரெடி வெங்காயம் பச்சை மிளகாயில் இருக்குது, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டில் இருக்குது காரம், மிளகாத்தூள் எல்லாத்துலேயும் காரம் வரும்போது கொஞ்சம் பார்த்து போட்டுக்குங்க. பார்த்து போட்டு நல்லா கொஞ்சம் மசாலா வெந்தோடனே என்னென்னு சொன்னாக்கு இந்த தக்காளி மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா அரைச்சி வச்சுக்கிறோம். தக்காளி அது கூட வேறு ஏதாவது நம்ம அவங்களுக்கு போட்டு அரைக்கணுன்னா கூட ஜீரகம் போட்டுக்கலாம், வேறு எது கூட போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுக்கிட்டு அதை ஊற்றி கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிண்டினதுக்கப்புறம் என்னென்னா அந்த காளானை போட்டு ஒரு நல்ல ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறம் என்னென்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி வச்சிடணும். ஏன் எக்ஸ்ட்ரா தண்ணி வைக்கிறோன்னா, இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும். கொதித்தா தான் அந்த மசாலா இதெல்லாம் போகும். வாசல்லாம் போனதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃப்ளேவரில் வரும். நல்ல ஒரு ஃப்ளேவரில் வந்தால் மல்லித்தழை போட்டு இறக்கி வச்சுட்டு இதுக்கு தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ஓகே, பாய்.